தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் ஸ்பாட்ஸ் நண்பர்கள், உங்களை யாவரே ஆண்டவராய் இயேசு நாமத்திலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்து கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 100ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 100ஆம் சங்கீதம் இது ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 5 வசனங்கள் இருக்கிறது. 5 வசனங்களும் ஆண்டவரை துதிக்கிற மேன்மையை குறிக்கின்றது. இந்த சங்கீதத்தை இஸ்ரவேலர்கள் எருசலேமில் உள்ள பண்டிகைகளில் பாடுவது வழக்கம். இந்த சங்கீதத்தையும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாம் வசனம் தேவனை துதிப்பதற்காக தேசங்களுக்கு அழைப்பு. 2வது வசனம் தேவனை ஆராதிக்கும் முறைகள். 3 முதல் 5 வசனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறிக்கின்றன. முதலாம் வசனம் பார்க்கும்போது பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவனை பாட அழைப்பு. ஒரு சர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு 100 பேர் இருந்திருந்தா அந்த 100 பேரும் பாடினா எப்படி இருக்கும்? அதே போல ஒரு கன்வென்ஷன் கூட்டினா 1000, 2000, 1,00,000 பேர் பாடினா எப்படி இருக்கும்? அதான் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் பாடினா எப்படி இருக்கும்? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. பூமியில் உள்ள அனைவரும் ஒருமித்து பாடும்போது எப்படி இருக்கும்? 2வது வசனம் மகிழ்ச்சியோட அவருடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆராதனைக்கு வரும்போது நாம் எப்படி வரணும்னா சந்தோஷத்தோடு கூட நாம் வர வேண்டும். ஆராதனை தேவனுக்கு சந்தோஷத்தோடு செலுத்த வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக ஏதோ வருகிறேன்னு சொல்லி வருவாங்க. அதுலயும் பாதி ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. பிரியமானவர்களே, கடமைக்காக அல்ல, மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அவர் சமூகத்திற்கு முன்பாக அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். துக்கத்தோடு வரக்கூடாது. துக்கம் இருக்கலாம், ஆனாலும் மகிழ்ச்சியோடு நாம் வர வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வர வேண்டும். இங்க வசனம் சொல்லுது, சங்கீதம் 43:4 விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 43:4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுவேன். 66ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். பிரியமானவர்களே, சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு கூட நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல 3ஆம் வசனத்துல கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த உலகத்துல மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் மனிதன் கடவுளால் உண்டாக்கப்பட்டான், தேவனால் உண்டாக்கப்பட்டான். அதை மறந்து விடக்கூடாது. நம்மை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். 4ஆம் வசனத்துல அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். 5ஆம் வசனத்துல அவர் காட் இஸ் அ குட் காட், நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். ஆகவே நீங்க நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவர். நம்ம ஒரு குறைவில்லாம நடத்துகிற தேவன். ஏன்னா நாம நல்லா இருந்தாதான் நாம மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சுவிசேஷம் சொல்ல முடியும். நாமே நோயோடு இருந்துகிட்டு, நாமே கஷ்டத்தோடு இருந்துட்டு, வறுமையோடு தரித்திரத்தில் இருந்தா எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? நாம நல்லா இருக்கணும். ஆண்டவர் நல்லவர். நம்ம எதற்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் சித்தமாய் இருக்கிறார். ஆகவே நாம நல்லா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. 34ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆகவே நாம நல்லா இருக்கணும், நாம ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்னைக்கு அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ள. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை இடப்பிலே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.